தினசரி போலீசார் வந்து ரவுடிகளை சுட்டுக் கொள்றாங்க, சுட்டு பிடிக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் பாலியல் குற்றம் நடக்குது, ரவுடிசம் நடக்குது, பொது இடங்கள்லயும் கொலை இதெல்லாம் நடக்குது. இப்ப தமிழகத்துல இப்ப சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, உங்களுடைய கருத்து? குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த குற்றங்கள் சாதாரணமாக நிகழும். நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையில் அமைச்சரவையில் போன ஆட்சியோட அந்த ஆட்சியில் கொலைகள் குறைவுன்னு தான் சொல்றாரு. கொலையை தடுப்பதை நான் நடப்பதை தடுப்பேன், அது கடும் நடவடிக்கையில் ஒடுக்குவேன் அப்படிலாம் பேசல. அதை விட குறைவு தானே, அப்படிதான் சொல்றாங்க. பேசி என்ன பயன்? சார், இப்போ மதுபான ஊழலில் வந்து டெல்லியில் எடுத்த நடவடிக்கை ஏன் தமிழகத்தில் இல்லை? தமிழக முதல்வர் அதை என் தம்பி அண்ணாமலைகிட்ட கேளுங்க. இல்லை, திமுகவும் பாஜகவும் ஏதாவது இணக்கமான இல்லை மறைமுகமான எது கருத்து? இல்லை கள்ள உறவு இல்லை சொல்லுவாங்க, இணக்கம். நல்ல உறவே இருக்கு, ரொம்ப நல்ல உறவே இருக்கு. என் தம்பிகிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் டாஸ்மார்க் நடந்த ஊழலை பேசுவது போல கழிவறையை தூய்மைப்படுத்துவதில் 430 கோடி நடந்திருக்கு, அதையும் பேசணும். மக்களுக்கு விநியோகிக்கிற ரேஷன் அரிசி, குடும்ப நியாய விலை கடையில் பகிர்கிற அந்த அரிசி ஏற்றி இறக்குனது, அரிசி மூட்டையை ஏற்றி இறக்குனதுல 950 கோடி இழப்புன்றாங்க. நீங்கள் மூட்டையை ஏற்றி இறக்கும்போது 980 கோடி இழப்பு வரும். 1000 கோடி இழப்பு வர அளவுக்கு மூட்டையை ஏற்றி இறக்குவீங்களா? அவ்வளவு சிந்துவீங்களா? மூட்டையில் கட்டி ஏற்றினீங்களா, கைக்கு அள்ளி அள்ளி கொண்டு இறக்குனீங்களா? எப்படி ஏற்றினீங்க? இதையெல்லாம் எப்படி நீங்கள் சைத்துக்கிறீங்க? உலகத்துக்கே தெரியும், குவார்ட்டருக்கு 10 ரூபாய் ஏற்றி வித்தாரு தம்பி செந்தில் பாலாஜின்னு. 10 ரூபா பாலாஜின்னு சொன்னதே உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த காசெல்லாம் யாருக்கு?